அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டிற்கு இயற்கை பேரிடர் பாதிப்புகளுக்காக கூடுதலாக 522.34 கோடியை மத்திய அரசு ஒதுக்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள். கடந்த ஆண்டு புயல் வெள்ள பாதிப்புகள் காரணமாக பாதிக்கப்பட்ட தமிழ்நாடு பாதிக்கப்பட்ட நிலையில் அதற்கு உயர்மட்ட குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தற்பொழுது கூடுதல் நிதியாக 522.34 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய உள்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. புயல், மழை, வெள்ளம் உள்ளிட்ட பாதிப்புகள் காரணமாக கடந்த 2024ஆம் ஆண்டு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த மத்திய உயர்மட்ட குழுவினுடைய அறிக்கையின் அடிப்படையில் இந்த ஒரு நிதி என்பது ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மொத்தமாக பீகார், இமாச்சல பிரதேசம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய 4 மாநிலங்களுக்கு மொத்தமாக 1280 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே தேசிய மற்றும் மாநில பேரிடர்களுக்கான அந்த ஒரு SDRF, NDRF நிதி என்பது ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதைவிட இது கூடுதலான ஒரு மத்திய அரசினுடைய நிதி உதவியாக இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்போது உள்துறை அமைச்சகமானது செய்துள்ளது. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பாண்டிச்சேரிக்கு மழை வெள்ள பாதிப்புகள் காரணமாக பாதிக்கப்பட்டதை அடுத்து அதற்கும் 33 கோடி ரூபாயை இந்த ஒரு கூடுதல் நிதியாக மத்திய அரசுடைய நிதியாக ஒதுக்கீடு செய்து மத்திய உள்துறை அமைச்சகம் என்பது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.